என்ன சமையலோ என்ன சமையலோ. சோலே பட்டுரா பண்ணலாம். அதுக்கு முதல்ல மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 கப்பு மைதா, 1 கப்பு சப்பாத்தி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இப்போ ஒரு 1/4 கப்பு தயிர் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே 2 டீஸ்பூன் எண்ணெய், அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு ஈரத்துணியில் போட்டு மூடி வச்சிடலாம். அது 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். கொண்டக்கடலை 1 கப்பு, இதை நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளியை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்படியே 1 டீஸ்பூன் பட்டர். இப்போ தாளிச்சிடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 பே லீஃப், 1 கருப்பு ஏலக்காய், ஒரு 2 குச்சி பட்டை, அப்படியே தக்காளி பியூரி அதையும் போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு 1 டீஸ்பூன் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோலே மசாலா பவுடர், அப்படியே ஓவர் நைட் சோக் பண்ண கொண்டக்கடலை. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மெத்தியும் க்ரஷ் பண்ணி போட்டுட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி. இப்போ குக்கரை மூடி ஒரு 7 விசில் சவுண்டு விட்டுடலாம். அப்போ தான் நல்லா கொண்டக்கடலை வெந்திருக்கும். இப்போ 7 விசில் வந்து குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது உப்பு காரம் வேணுமா இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுறேன். இப்போ இந்த பொட்டேட்டோ மேஷரால் கொஞ்சம் நல்லா நசுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்களுக்கு இன்னமும் ரொம்ப திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 1/4 கப்பு எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. அப்பயும் உங்களுக்கு நல்லா திக்க கிரேவி வந்துடும். இப்போ சோலே ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போ பூரி பண்ணலாம். மாவு நல்லா ஊறிடுத்து. வாங்க இப்போ பூரி பண்ணலாம். இந்த அளவுக்கு லைட்டாக அந்த திக்காக இருக்குது பார்த்திங்களா, அது போதும். ரொம்ப மெல்லிசாக பண்ண வேண்டாம். யூஸ்வலாக பட்டுரானா நல்லா மைதாவில் தான் பண்ணுவாங்க. எனக்கு வந்து மைதாவில் பண்ணுறத விட கொஞ்சம் சப்பாத்தி மாவையும் போட்டுப்பேன். இன்னொன்று என்னென்னா, மைதா மாவில் பண்ணும்போது பண்ணினீங்களா சுட சுட சாப்பிட்றணும். கொஞ்சம் வச்சுட்டிங்க ஆறி போயிடுத்துன்னா ஜவ்வு மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு பிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சூடாக சோலே பட்டுரா ரெடி பண்ணியாச்சு. அதுவும் சோலே பண்ணது 1 ஷாட். நம்ம குக்கரில் எல்லாத்தையும் போட்டோமா டக்குன்னு ரெடி ஆகிடும். ஈஸியான